ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் ரவை வச்சு ரொம்ப மொறுன்னு சுலபமான முறையில் பூண்டு முறுக்கு வடகம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த முறுக்கு வடகம் செய்கிறதுக்கு நம்ம ஊற வைக்கவோ அரைக்கவோ எதுவுமே பண்ண வேண்டாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வடகம் செய்கிறது எப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நான் இன்றைக்கி பூண்டு முறுக்கு வடகம் செஞ்சு பொரிச்சு வச்சுருக்கேங்க. உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குன்னு. கையில் தொட்டாலே போதுங்க, அப்படியே உடஞ்சும் வரும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த முறுக்கு வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு முறுக்கு வடகம் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க. நான் எடுத்திருக்க ரவை 250 கிராம். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தாங்க எடுத்திருக்கேன். வடகம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சன்னமான ரவையாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க. குக்கர் இல்லை நீங்கள் அடி கனமான பாத்திரம் ஏதாவது வச்சுக்கோங்க. அது எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் ரவைக்கு 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. நாலரை கப் அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த வடகத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம செய்ய போகிற வடகத்துக்கு காரத்துக்காக ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கீங்க. இந்த பச்சை மிளகாய் கூட 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பூண்டுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த பூண்டு மிளகாய் சீரகம் விழுத இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னு நீங்கள் வரமிளகாய்க்கும் சேர்த்து செஞ்சுக்கலாம். வரமிளகாய் பூண்டு சீரகம் சேர்த்து இடித்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. நம்ம அரைச்ச பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணுங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை ரவை 1 கப் அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவிலேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கலருங்க. 2 நிமிஷம் நல்லா கலர்னதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கலர்னிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். இப்போ நான் உங்களுக்கு இந்த ரவையை ஒரு 5 நிமிஷம் நல்லா கலர்னதுக்கப்புறம் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி எடுத்திருக்கேன். ரவை இந்த அளவுக்கு நல்லா வெந்து கெட்டியாகி வந்திருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் நம்ம கலர்னா போதுங்க, நமக்கு வடகம் செய்யறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம எடுத்தது சன்ன ரவைன்றனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நமக்கு ரவை வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்து நல்லா கரெக்டான பக்குவமாக இருக்குங்க. இந்த பக்குவத்தில் நம்ம இறக்கணும்னா போதும். ஏன்னா ரவை ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிடுவோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முன்னது இருந்தது விட இப்போ ரவை நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இது நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. நம்ம வடகம் செய்யும்போது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் தான் செய்ய போகிறோம். அந்த மாதிரி சூடு இல்லாமல் செய்யும்போது நல்ல உதிரியாக ரவை ரெடி ஆயிரும். நான் எனக்கு ஒரு முறுக்கு அச்சு எடுத்து இந்த மாதிரி 3 கண் இருக்க தட்டு போட்டிருக்கேங்க. உங்களுக்கு எந்த தட்டில் போடுறதுக்கு விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க நான் முறுக்கச்சில் சேர்க்கிறேன். உங்களுக்கு சேர்க்கும் போதே தெரியும் எந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி உருண்டு வருது பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. ஈஸியாக நமக்கு பிழியருக்கு வரும். டேபிள் ஒரு கிளாத் போட்டு வச்சுருக்கீங்க. அதில் நம்ம முறுக்கு வடகம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தெல்லாம் கொடுக்க வேண்டாங்க. ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் புளியருக்கு. நமக்கு ரொம்ப ஈஸியாக பிழியருக்கு வரும். நீங்கள் முறுக்கு வடகம் இல்லைங்க, நம்ம கம்பி வடகமும் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வடகம் போடுறதுக்கு விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக நிழலில் காய வச்சுட்டு அடுத்த ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா போதுங்க. நல்லா மொறுன்னு காஞ்சு வந்துடும். நல்லா மாத கணக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. கெட்டு போகாது. நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காதனால சிக்கு வாடை வராது. இப்போ எல்லா வடகமும் போட்டு எடுத்துட்டேங்க. நான் எடுத்திருந்த 1 கப் ரவைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 50 முறுக்கு வடகம் வந்திருக்குங்க. அது கூட கொஞ்சம் கம்பி வடகமும் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா காய வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக நிழல்லையும் அடுத்த நாள் நல்லா வெயிலையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சு வந்திருக்குன்னு. நல்லா மொறுன்னு காஞ்சு வந்திருக்குங்க. உங்களுக்கு உடச்சி காமிக்க காஞ்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பொரிச்சு காமிக்கிறேன் வாங்க. எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு முறுக்கு வடகத்தை உள்ளே போட்டிருக்கேங்க. உள்ளே போட்டோன்னே அப்படி நல்லா மேலே மலர்ந்து வருங்க. நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த வடகம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பூண்டு முறுக்கு வடகம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சிம்பிளான சூப்பரான பூண்டு முறுக்கு வடகம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.